குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பிஜேபி இந்த தேர்தலை வந்து மிக தீவிரமாக எடுத்துப்பாங்க. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் சுதாரிக்காம அவங்க வந்து நாம ஜெயிப்போம் அப்படின்னு டேக் இட் ஈஸியாகவே இருந்துச்சாங்க. ஜாட் பொலிட்டிக்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களா, அப்போ நாங்களும் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஜாட் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு பிடிச்சி அவங்க வந்து அதாவது வந்து எப்படி பிரிவினை மாதிரி, அதாவது ஜாட் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் ஜாட்டில் அதை அவங்க எங்களோட இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒருங்கிணைச்சிட்டு ஜாட் எதிர்ப்போட்டுகள் வந்து சிதறாமல் பார்த்துக்கிட்டாங்க. குமாரி செல்ஜா என்ன பண்ணாங்கன்னாக்கா, தான் முதலோட ஆகணுன்றது வாக்குறுதியை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வாக்குறுதி கிடைக்கிற வரைக்கும் தேர்தல் காலத்துக்கு போக மாட்டேன்ற மாதிரி அவங்க இருந்தா மாதிரி தெரிஞ்சு கடைசியில் ராகுல் காந்தி போகிற நேரத்தில் தான் அவங்க பிரச்சார களத்துக்கே வந்திருந்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதாவது மாநில தலைவருக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சியை தோக்கடிச்சோம் அப்படின்னா. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தேர்தல் மன்ற முடிவுகள் வெளிவந்துட்டு இருக்கு. சட்டசபை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கிற முதல் தேர்தல் இது வந்து இல்லை ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டதுக்கு மாற இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக ஹரியானாவில் வந்து முதல் ரிசல்ட் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே கருத்து கணிப்புகள் வரையே வந்து காங்கிரஸ் முன்னாடி இருக்குது. திடீர்னு ஒரு ட்விஸ்ட் அப்படியே மாறி நேராக இப்போ பிஜேபி முன்னாடி வந்துகிட்டு இருக்கு, காங்கிரஸ் முன்னாடி போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே வந்துட்டு பிஜேபி பொறுத்தவரைக்கும் அமைப்பு ரீதியாக ரொம்ப வலுவானது. அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஏற்படாத பின்னடைவு இருக்கு இல்லையா, அந்த பின்னடைவு வந்து அவங்க தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்றது வந்து அவங்க வந்து இன்னும் மீறு கொண்டு எழ வச்சிருக்கு. அதனால அவங்க வந்து மைனர் பேக்கெட்ஸில் ஒவ்வொரு ஏரியாலையும் தொடர்ந்து தன்னையை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு பயம் வந்து அவங்க அதில் மீண்டு வர்றது எப்படி அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் 100 தொகுதிக்கு அவங்க ஜெயிக்கல, 99 சீட் தான் ஜெயிச்சாங்க. இருந்தாலும் என்னமோ தாங்க ஜெயிச்சா மாதிரி அவர் சின்னதாக ஒரு மமதை வந்துருச்சோ அப்படின்னு தோணுச்சு. குறிப்பாக ஹரியானாவில் வந்து 5-5 அப்படின்னு ஜெயிச்சிருந்தாங்க. அதே சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தோம்னாக்கா அவங்க அதிக சட்டமன்ற தொகுதிகளை வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து நாம் ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நமக்கு வந்து வெற்றி தான், அடுத்த வெற்றி தான் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வந்து சுணங்கி போயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பிஜேபி இந்த தேர்தலை வந்து மிக தீவிரமாக எடுத்துப்பாங்க. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் சுதாரிக்காம அவங்க வந்து நாம் ஜெயிப்போம் அப்படின்னு டேக் இட் ஈஸியாகவே இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. மிக குறிப்பாக சொன்னாக்கா காங்கிரஸ் கட்சியுடைய பலமே இந்த தேர்தலில் வந்து ஜாட் ஓட்டுகள் தான். அதாவது அங்கே வந்து 22% ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஜாட் ஓட்டுகள் இருக்கும் அப்படின்னாங்க. அந்த 22% ஓட்டு ப்ளஸ் தலித் ஓட்டு ப்ளஸ் முஸ்லீம் ஓட்டு, இந்த 3 ஓட்டுகளையும் ஒன்றிணைச்சு நாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிட்டோம். ஆனால் அதில் வந்து தலித் ஓட்டுகள் அதற்கு அந்த கை கொடுக்கல. ஜாட் ஓட்டுகள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 36 தொகுதிகளில் வந்து ஜாட் வந்து வலிமையான ஒரு இனமாக இருக்காங்க. 36 தொகுதிகளில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது வந்து காங்கிரஸ் போகும் அப்படின்னு எதிர்பார்த்த பிஜேபி என்ன பண்ணாங்கனாக்கா, சரி ஜாட் பொலிட்டிக்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களா, அப்போ நாங்களும் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஜாட் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு பிடிச்சி அவங்க வந்து அதாவது வந்து எப்படி பிரிவினை மாதிரி, அதாவது ஜாட் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் ஜாட்டில் அதை அவங்க எங்களோட இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒருங்கிணைச்சிட்டு ஜாட் எதிர்ப்போட்டுகள் வந்து சிதறாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ 36 தொகுதிகளில் வந்து ஜாட் இருக்காங்கனாக்கா அந்த 36 தொகுதிகளில் 19 தொகுதிகள் வந்து பிஜேபிக்கு வந்துச்சு. அது காரணம்னாக்கா ஜாட் அல்லாத மற்ற சமூக ஓக்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒன்றிணைச்சு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலித் ஓட்டுகளை கவர்றதுக்கு அவங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பங்காக நான் பார்க்குறேன். கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வந்து அது எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்பில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு என்ன காரணம்? கருத்து கணிப்புகள் இவங்க சொல்லபடி ரொம்ப மைனர் ஏஜஸ்ல இருக்காங்க. இன்னொன்று வெளிப்படையாக கருத்துக்கள் சொல்கிறது வந்து இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு செட் ஆகும் தெரியல. யாருக்காவது ஓட்டு போட்டு நம்ம வந்து தப்பாக மாற்றி இல்லை அவங்க தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பழக்கமாக இந்தியாவில் இருக்கும் அப்படியா. எனக்கா கருத்து கணிப்பு நடத்துகிறவங்க வந்து எந்த கட்சியாக இருப்பாங்களோ அப்படிங்கிற பயம் ஒரு காரணமாக இருக்கு. வெளிப்படையாக அந்த கருத்துன்னு சொல்கிற சூழல் வந்து இந்தியாவில் இல்லை. அதனால கூட இந்த கருத்துக்கள் பொய்யாறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸோட பின்னடைவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஹூடான்ற ஒரு லீடர் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அது வந்து காங்கிரஸ் கட்சியிலே மற்ற தலைவர்களை பிடிக்க, குறிப்பாக சொல்லணும்னாக்கா ஹூடா பின்னாடியே காங்கிரஸ் நிற்க, செல்ஜாவுக்கும் குமாரி செல்ஜா நீ கேள்விப்பட்டிருக்கோம், முன்னாள் மத்திய அமைச்சர், அவங்க வந்து தலித் லீடர். அப்புறம் சுர்ஜேவாலா அப்படின்னு இருக்காரு. அந்த 2 பேருக்குமே வந்து ஹூடா முன்னிலைப்படுத்தி பிடிக்கல. இதில் செல்ஜா வந்து தலித் வாக்குகளை வந்து கட்சிக்கு பெற்றுத்தருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த குமாரி செல்ஜா என்ன பண்ணாங்கனாக்கா, தான் முதலோட ஆகணுன்றது வாக்குறுதியை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வாக்குறுதி கிடைக்கிற வரைக்கும் தேர்தல் காலத்துக்கு போக மாட்டேன்ற மாதிரி அவங்க இருந்தா மாதிரி தெரிஞ்சுது. கடைசியில் ராகுல் காந்தி போகிற நேரத்தில் தான் அவங்க வந்து பிரச்சார களத்துக்கே வந்திருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பிரிவினைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தலைவரை மாற்றுறதுக்கு வந்து ரொம்பவே யோசிக்குது. இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவர்னாக்கா அவரையே வச்சுட்டு இருப்பாங்கன்றாங்க.
அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். அந்த ஹூடாவுடைய கடந்த கால ஆட்சி காலத்தில் நிறைய ஊழல்கள் இருந்துச்சு அப்படின்ற ஒரு கெட்ட பேர் இருக்கு. அந்த கெட்ட பேர்லேருந்து இன்னும் அவர் வெளியே வரல. அப்படி இருக்கும்போது அவர் தான் அடுத்த முதல்வர்ன்ற மாதிரி தான் ஒரு சினாரியோ இருந்துச்சு. செல்ஜாண்டு தான் போராடினாலும் ஹூடா தான் முதல்வர் ஆவார் அப்படின்ற ஒரு இமேஜ் வெளியே தெரிஞ்சுது. அது கூட அவருக்கு அவர் ஒரு ஜாட் இன தலைவராக இருந்தார். ஆனால் வந்து மற்ற சமுதாய மக்கள்லாம் அவர் ஏற்றுக்க கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தாங்க. அதே பாஜக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தலைவர்கள் வந்து மாற்றுறது தயங்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாடாளுமன்ற தேர்தல் சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹரியானா வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஹரியானா வீக் ஆகுதுன்னு தெரிஞ்ச அப்போதைய முதல்வரான மனோகர் கட்டாரை மாற்றிட்டு நயாப் சிங் சைனின்ற இன்னொரு புதுமுகத்தை வந்து முதல்வராக போகிறாங்க. ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் வந்து அவங்களுக்கு வந்து மாறுது. அந்த சேஞ்ச் ஆஃப் ஃபேஸை வந்துட்டு காங்கிரஸ் கட்சியால் சரியாக தர முடியல. இப்போ செல்ஜாவை தலைமையை ஏற்றுட்டு அவங்க நடத்துவாங்க, அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியல. இதனாலேயே ஒரு 3 தலைவர்கள் ஒன்றா இருக்காங்க. இதில் ஹூடாக்கு முக்கியத்துவமா அப்படின்னு மற்ற 2 பேருக்கு ஒரு ஊழல் இருக்குது. இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து படுகொலை தள்ளியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான வேட்பாளருங்கிறது வினோத் போகத் வந்து அவங்களும் இப்போ ஹரியானாவில் போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இடையில அவங்க பின்னாடி வந்து இப்போ முன்னிலையில் வந்திருக்காங்க. வந்து அவங்க தொகுதி நிலவரம் என்ன? வினேஷ் போகட் வந்து ஜெயிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இப்போதைய ட்ரெண்ட்ஸ் வந்துருக்கு. வினேஷ் போகட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கணுன்றது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் லவராக என்னுடைய விருப்பம். அவங்க வந்து எவ்வளோ தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் உலகத்தில் வந்து பல்வேறு பின்னடைகளை சந்திச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக அந்த வெற்றி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அவரால் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக செயல்பட முடியும் அப்படின்னு தெரியல. இப்போ கடந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து நியமன எம்பியாக போனார். அந்த மாதிரி பல பேர் போயிட்டு அங்கே பெருசாக சாதிக்கலை. கௌதம் காம்பீர் வந்து போனார், அவராலையும் நடைமுறை பெருசாக சாதிக்க முடியல. இப்போ வினேஷ் போகட்டை எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும், அவரால் எந்த அளவுக்கு சாதிக்க முடியும், இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏவா அவர் எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் ஜெயிக்கிறது வந்து விளையாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உதவும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்காக ஒரு குரல் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹரியானாவில் வந்து தொடர்ந்து 2 திருப்பு ஜெயிச்சு 10 வருஷமாக அவங்க பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. வந்து இப்போ 3ஆவது திருப்பு ஆட்சி அமைக்க போகிறாங்க. வந்து பொதுவாக எப்போவுமே வந்து ஒரு 5 வருஷமானாலே வந்து ஆன்டி இன்கம்பன்சி உருவாகும். இப்போ 10 வருஷமாக ஆகிடுச்சு. வந்து ஏன் அது நடக்கலைன்னு நினைக்கிறீங்க? அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறது வந்து இவங்க தான் முதல்வரை மாற்றிட்டாங்க. முதல்வரை மாற்றின புதிய தலைமை, புதிய பார்வை அப்படின்னு புதுசாக பழைய பில்டிங்கே புது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி புதுசாக ஒரு பார்வை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. அதே காங்கிரஸ் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி இன்கம்பன்சி, ஆனால் அந்த தலைவர்கள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அவர் வந்து நீண்ட காலமாக வந்து பூபீந்தர் ஹூடா வந்து தலைவராக இருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மகனை கொண்டு வர பார்க்குறாரு. இது வந்து காங்கிரஸ் இருக்க மற்ற தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஷெல்ஜா மாதிரி சுர்ஜேவாலா மாதிரி ஆட்களால் அதை வந்து தாங்கிக்க முடியல. அதனால் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதாவது மாநில தலைவருக்கு எதிராகவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சியை தோக்கடிச்சோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஹரியானா தேர்தல் இப்படி இருக்குன்னா இதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. அங்கே கிட்டத்தட்ட எதிர்பார்த்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. வந்து அது எப்படி பார்க்குறீங்க? வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் முன்னணியில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் இது வந்து உமர் அப்துல்லாவுடைய ஸ்ட்ராட்டஜி கிடைச்ச ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். இப்போது ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் எடுத்தால் ஜெயிச்சிருக்கலாம், ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணியில் சேர்த்து இருந்திருக்கலாம். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையில் ஆம் ஆத்மி கட்சியை அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அவங்க புறக்கணிக்காமல் இருந்தால் ஒரு சில ஓட்டுகள் அவங்களது வந்திருக்கும். காங்கிரஸ் கட்சி இன்னும் சில தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை அமைச்சிருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் உமர் அப்துல்லா பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் தோல்வி அடைஞ்சார். தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து செதறிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியிலையும் செதறாமல் ஒருங்கிணைச்சு அவங்களை தேர்தல் சந்தித்தார். அதனுடைய விளைவாக தான் தேர்தலில் வந்து 50 தொகுதிகளுக்கு மேலே வந்து அந்த கூட்டணி வச்சிருக்கு. இதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பற்றி நமக்கு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா, அவங்க வந்து தீவிரவாதத்துக்கு ஒரு சாவுமணி அடிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் தீவிரவாதியான அப்சல் குருவோட சகோதரரான ஐஜாஸ் அகமத் குரு வந்து போட்டிட்டு இருக்கார். அவர் வந்து நோட்டாவோட கீழே வாக்குகள் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாநிலத்தில் வந்து தீவிரவாதத்தை வந்து மக்கள் அறவே புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுது. இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. யார் வெற்றி யார் தோல்வின்றது இல்லை, அதையெல்லாம் மீறி அங்கே வந்து ஜனநாயகம் திரும்ப வருது அப்படின்றது தான். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்துச்சு. இந்த நாடாளுமன்ற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்துட்டு திரும்பவும் மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பாஜக ஆட்சியில் இல்லை, அதனால் அவங்க மாநில அந்தஸ்து கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் அவங்க கிட்டத்தட்ட 25 தொகுதி ஏதோ முன்னணி வந்திருக்காங்க. வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து ஜம்மு பகுதியில் அவங்க வந்து தீவிரமாக தான் இருக்காங்க. ஜம்மு தொகுதியில் அவங்க ஜம்மு பகுதிகளில் இந்து ஓட்டுகள் அதிகமாக இருக்கிற இடத்துல அங்கே அவங்க போட்டிடுறாங்க. முக்கியமாக அந்த வாக்குகள் வந்து அவங்க போகுது. அதே நேரத்தில் காஷ்மீர் அவங்க பல தொகுதியில் அவங்க போட்டிடாமே தவிர்த்துருக்காங்க. அவங்களுக்கு எப்பவுமே மைனஸ் வந்து காஷ்மீர், ப்ளஸ் வந்து ஜம்மு. இந்த தேர்தலில் எதிர்பார்த்த மாதிரி ஜம்மு பகுதிகளில் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் காஷ்மீர் பகுதி அவங்களுக்கு கைவிட்டுருக்கு. என்சி கூட்டணி கொஞ்சம் ஜம்மு ஜெயிச்சிருக்காங்க, நிறைய காஷ்மீர் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெஜாரிட்டி வந்துருக்கு.
இப்போ அவங்க ஒரு நியமன எம்எல்ஏக்கள் ஒரு ஆளுநர்களாக ஒரு 5 எம்எல்ஏக்கள் நியமிக்க முடியும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அங்கேயான ஒரு இழுப்பறை இருந்திருந்தது அந்த 5 பேர் மூலமாக பாஜக சாதகமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ லீடிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால அவங்க சாதகமாக. ஆமாம், இப்போ மெஜாரிட்டி வந்ததால முடிஞ்சு குடைச்சல் கொடுக்க முடியும். அதாவது 29 சீட் வந்து பாஜகனாக்கா நியமன எம்பிக்கள் 5 சேர்ந்தாக்கா மொத்தம் 34 ஆகிடும். அப்புறம் அந்த சின்ன சின்ன உதிரி கட்சிகள் பிடிபி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு குடைச்சல் கொடுக்க முடியே தவிர ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வரதுக்கு தற்காலிக தான் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. நீண்ட காலத்தை எப்படின்றத பொறுத்த நம்ம பார்க்கணும். தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பெல்லாம் வந்த உடனே மோடியோட காலம் முடிஞ்சிடுச்சு, பாஜக அடுத்த மோடிக்கு பதிலாக வேற எந்த தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க, மோடியோட கவர்ச்சி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தலைவர் எழுதியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. இப்போ தேர்தல் முடிவு அப்படி இல்லை, வேற மாதிரி வருது. எப்படி பாக்குறீங்க? மோடிக்கு இது கவர்ச்சி இருக்கா? இது வந்து மோடிக்கான வெற்றியாக நம்ம சொல்லலாம். ஏன்னாக்கா வந்துட்டு எல்லாருமே வந்து ஹரியானா ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் மோடி வந்து இங்கே ஜெயிக்க வச்சிருக்காரு. இன்னொன்று ஜம்மு காஷ்மீரில் மிக அமைதியாக முறையில் தேர்தல் நடத்தி முடிச்சு அங்கேயும் அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இது வந்து மோடி கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதோட முடியல. இன்னும் மகாராஷ்டிரா மாநில தேர்தல் இருக்குது, ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து மகாராஷ்டிரா மாநில தேர்தலை எதிர்கொள்றதுக்கான புதிய மன வலிமையை வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இப்போதைக்கு அவங்க வீக்காக இருந்தாங்க, மகாராஷ்டிரா தோற்றுருவாங்க அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்துச்சு. ஆனால் இந்த வெற்றி வந்து அங்கே வந்து அவங்களுக்கு புதிய ஒரு எழுச்சியை கொடுக்கலாம். அவங்க பார்கெனிங் பவர் அதிகமாகும். அவங்க வந்து சிவசேனாவோட அதிக தொகுதியில் நிற்கிறது, பார்கெனிங் பண்ணலாம். இன்னும் மற்ற கட்சிகளாக கூட அவங்கள கூட்டணி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியோட பார்கெனிங் பவர் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு. அங்கே சரத்பவார், உத்தவ் தாக்கரேவும் என்ன நினைச்சாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க. காங்கிரஸ் கட்சியை ஜெயிச்சிருந்தாங்கனாக்கா அவங்களுடைய குரல் இன்னும் கொஞ்சம் ஓங்கி ஒழிச்சிருக்கும், கொஞ்சம் சத்தம் போட்டு கட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு ஒரு இமேஜுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த தேர்தல் வந்து மிக கண்டிப்பாக வந்துட்டு மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலத்தையும் எதிரொலிக்கும் அப்படின்னு நம்புவோம். எந்த அளவுக்கு எதிரொலிக்குன்றதை போக போதான் நம்ம பார்க்க முடியும். நன்றி.